Taste the Daily. ஈரோடு மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்த 5 பேர் பிடிபட்ட நிலையில் 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில் நிலையம் மற்றும் பள்ளி விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வந்துள்ளது. இதனிடையே அங்கு நடத்திய சோதனையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஈரோட்டைச் சேர்ந்த 5 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் இளைஞர்கள் போதைப் புழக்கத்திற்கு அடிமையாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தகுலைன் எனப்படும் போதைப்பொருள் சிக்கிய நிலையில் 6 பேர் பிடிபட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைநகரமாக தமிழகம் மாறிவிட்டதாக அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் சென்னை பெரியமேட்டில் மெத்தகுலைன் போதைப்பொருளை பதுக்கி வைத்திருந்த ஜமால் என்பவர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்து 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியது. மேலும் இது தொடர்பான புகாரில் 5 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் புது பெயரில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கஞ்சா போதையில் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள கோயில் மீது ஏறி சேட்டையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் சிக்கினார். சிவன் கோயிலின் மீது ஏறிய வடமாநில நபர் சீரியல் லைட் ஒயரை கழுத்தில் மாட்டிக்கொண்டு சேட்டையில் ஈடுபட்டுள்ளார். கஞ்சா போதையில் அடாவடியில் ஈடுபட்டவரை பொதுமக்களின் உதவியுடன் பிடித்த நிலையில் அவர் சாலைகளில் விழுந்து புரண்டு அலப்பறை செய்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் புறையோடி போயுள்ள கஞ்சா போதையால் வெறுக்கத்தக்க சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே 4 கிலோ கஞ்சா சிக்கியது. ஆந்திரா, கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களில் இருந்து சென்னை நோக்கி வரும் ரயிலில் கஞ்சாவை கடத்தி வந்து திருவள்ளூரில் மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்து வந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் மாணவர்கள் சீரழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சென்னைக்கு தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா பயணியாக சென்று திரும்பி வந்த பயணி ஒருவரின் உடைமைகளுக்குள் 2 பார்சல்களில் 971 கிராம் உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 1 கோடியாகும். அவரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சித்தேரி பகுதியில் நடைபெற்ற சோதனையில் கஞ்சா வைத்திருந்த உதயகுமார், அமர்நாத், வினோத் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஆளுங்கட்சி ஆதரவுடன் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பால்குளம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். பால்குளம் பகுதியில் பாலகிருஷ்ணன் மற்றும் அஜீஸ் ஆகிய 2 இளைஞர்கள் கஞ்சா விற்பனை செய்து வந்தனர். அவர்கள் இருவரும் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து 1 கிலோ 100 கிராம் எடை உள்ள கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க திராணி இல்லாமல் இளம் தலைமுறையினரை காக்க தவறியதே ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.